13வது கணக்கு A = 2 0 -3 1 4 5 B = 3 1 -1 0 4 2 C = 4 -1 4 7 2 1 1 -1 எனில் A of B plus C = AB plus AC என்பது என்ற பண்பை சரிபார்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th போட்டால் அதே கணக்கு தான் சாமி. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அணிகளுக்கு வரிசை எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு கிடைமட்டமாக இருக்கிறது 2 வரிசை இருக்குது, நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. இங்கே 3 நிறை 2 நிரல் 3/2, இதுவும் 3/2. இப்போ ஏன் இதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை பெருக்க முடியுமா அப்படிங்கிறது தான். கூட்டணும் அப்படின்னு சொன்னால் வரிசைகள் சமமாக இருக்கணும். கூட்டணும் கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 அணிகளை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 2 அணிகளை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா வரிசைகள் சமமாக இருந்தால் தான் அதை கூட்டவோ கழிக்கவும் முடியும். பட் பெருக்கிறதுல எப்படி அப்படின்னா, இந்த முதல் அணியினுடைய எந்த அணியை பெருக்க போகிறோமோ முதல் அணியினுடைய நிரலும் இரண்டாவதனுடைய நிறையும் சமமாக இருக்கணும். இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே 3 இருக்கணும். அப்போ 3 3யும் சேமாக இருக்கணும். இதை கேன்சல் அடிச்சு விட்டோம்னா 2/2 வரிசை வந்துடும் நமக்கு. ஓகேவா? அப்போது ஏன் இந்த வரிசை எழுதணும்னா இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் 10th 1 வேர்டில் கூட இதை படிச்சிருப்பீங்க சாமி. ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கலாம். A of B plus C. ஃபஸ்ட்டு யார் எடுக்கும்? லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? ஸோ B plus C = B என்ற அணியையும் C என்ற அணியையும் கூட்ட போகிறோம். முதல் உறுப்பு கூட்டினா எவ்வளோ சாமி? நான் தனித்தனி எடுத்து எழுதல அப்படியே எழுதிக்கிறேன். 3 + 4 கேப் விடுங்க. 1 + 7 -1 + 2 0 + 1 4 + 1 2 -1 தட் இஸ் ஈக்குவல் டு குறிகள் ஒரே மாதிரி கூட்டி பொதுவான குறி போட்டால் +7 +8 ஒரு மைனஸ் வந்திருக்கு கழிக்கிறோம். கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +1 1 5 ஒரு மைனஸ் வந்திருக்கு கழிக்கிறோம். பெரியனுடைய குறி போடுறோம் +1. இதுக்கு 1 மார்க். இதுக்கப்புறம் A of B plus C. ஆஃப்னா அது பெருக்கணும். ஃபஸ்ட்டு A என்ற அணி எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. 2 0 -3 1 4 + 5 இன்ட்டு B plus C 7 8 1 1 5 1. இப்போ பெருக்கலாம். 7 மெத்தட். நிறை நிரல் முதல் உறுப்பு 2 14 0 கூட எதை பெருக்கினாலும் 0 3 15 -15 கேப் போடுறோம். இரண்டாவது உறுப்பு எழுத போகிறோம். 2 16 0 கூட எதை பெருக்கினாலும் 0 1 3 3 -3 இரண்டாவது நிறை முதல் நிரல் இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பாக எழுதுகிறோம். 1 7 1 4 + 4 5 25 + 25 1 8 8 + 8 1 4 + 4 1 5 + 5 ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கிறோம். 0 கூட எதை சேர்த்தாலும் அதே தான் கிடைக்கும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கிறோம். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறிப்பிட்டால் -1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கிறோம். பெரியனது சின்ன கழிக்கிறோம். பெரியனுடைய குறிப்பிட்டால் +13. முன்னாடி குறி போனாலும் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இங்கே 25 கூட 4 சேர்த்தா 29 29 1 10 30 30 ஒரு 6 36 + 36 இது எல்லாமே ப்ளஸ் கூட்டிக்கலாம். 8 4 12 12 கூட 5 சேர்த்தா 17. இது அணி 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேம்மா? அடுத்தது ரைட் சைடு பாருங்கள். AB + AC. A என்ற அணியையும் B என்ற அணியையும் பெருக்க போகிறோம். A என்ற அணி 2 0 -3 1 4 + 5 இன்ட்டு B என்ற அணி 3 1 -1 0 4 2 பெருக்கி போட்டுடலாம். 7 மெத்தட். 3 2 6 +6 இது 0 3 12 -12. அடுத்து இரண்டாவது நிரல் பெருக்கி ரெண்டாவது உறுப்பு எழுத போகிறோம். 1 2 + 2 0 கூட பெருக்கினாலும் 0 + 0 3 2 6 -6. அடுத்தது இரண்டாவது நிரல் முதல் நிரை எடுத்து எழுத இரண்டாவது நிரை முதல் நிரல் ஒரு உறுப்பு 1 3 3 1 4 4 -4 5 20 +20 1 1 +1 0 5 10 இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 0 கூட எது இருந்தாலும் அதுதான் வரப்போகுது. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனு சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -6 பெரியனுடைய சின்ன கழிக்கிறோம். பெரியனு குறி போட்டால் -4 இது ஒரு மைனஸ் இருக்குது. 20லேருந்து 4 கழிச்சிட்டா நான் வரும் 16 வரும். +16 +3 சேர்த்தா +19 இது +11.
அடுத்தது ஏவும் பியும் பெருக்கியாச்சு. அடுத்து நான் சாமி ஏவும் சியும் பெருக்க போகிறோம். ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு 2 0 -3 1 4 + 5 சி 4 7 2 1 1 -1 பெருக்கி போட்டுக்கலாம். 4 2 8 + 8 0 -3 0 நான் போடல. 7 2 14 0 பெருக்கினா அதுதான் வரும். 1 3 3 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ். அடுத்து இரண்டாவது நிலை 1 4 4 + 4 4 2 8 + 8 1 5 5 + 5 1 7 + 7 1 4 4 + 4 1 5 5 -5. ஓகே, பெரிய சின்ன என்ன கிடைக்கிறோம்? பெரிய குறி போட்டால் 5. இங்கே சேர்த்துக்கிறோம் 17. இங்கே 8 5 13 4 17. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். கழிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் கூட்டிக்கிறேன். 12 12லேருந்து 4 கழிச்சா 8 சாரி 7லேருந்து 5 கழிச்சா 2 2 கூட 4 சேர்த்தா 6. இப்போ அடுத்தது என்ன சாமி? ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி நமக்கு கிடச்சிது தோ -6 + 5 அப்படியே போட்டுக்கிறேன் நான். ரெண்டாவது உறுப்பு -4 + 17 + 19 + 17 + 11 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறி போட்டால் +13. ரெண்டுமே +36. ரெண்டுமே +17. இது மேட்ரிக்ஸ் 2. அணி வந்து 2. ஒன்றாவது அணின்னு ஆன்சர் பாருங்கள். -1 + 13 36 + 36 + 17 -1 + 13 + 36 + 17. ஸோ 1 = 2. பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஓகேம்மா?